ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்தில் தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 319வது நாமாவளியாக ஓம் ஜனஜாட்யாபஹாரகாய நமஹ. ஜனஜாட்ய அபஹாரகாய நமஹ. இந்த நாமாவளி முருகப்பெருமான் ஜனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமையை விலக்குபவர், அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்குது. முருகப்பெருமான் எல்லா உயிர்களுக்கும் அந்தராத்மாவாக இருந்தாலும் அந்தந்த வினைக்கு தகுந்த பலாபலனை அந்தந்த ஜீவன் அடைவதற்கு சுவாமி உதவி பண்ணுறார். அப்போ அந்த வினையை உணர்ந்து அதிலிருந்து விலகும் பொழுது விலகுவதற்கான உதவியையும் முருகப்பெருமானே செய்கிறார். அதனால்தான் ஜாட்யம் அப்படின்னா அக்கறையின்மை, சோம்பேறித்தனம், செயலில் ஈடுபடாமை, புத்தி மந்தம், முட்டாள்தனம், நாக்கில் உணர்வு இல்லாமைன்னு அர்த்தம். இந்த அர்த்தங்களெல்லாம் கொடுக்கறது ஜாட்யம். அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உடனிருந்து அந்த அறியாமையை போக்கி அவளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக அனுக்கிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி முருகப்பெருமான். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் அந்த வினையால் தான் துன்பப்படுது. அதனால்தான் அடியார்கள்லாம் இருவினையும் மும்மலமுமர இரவியோடு பிறவியற நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வரை பரமசுகம் அதை அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறது அதுக்காக தான். இப்போ இந்த அறியாமையெல்லாம் விலக விலக தான் ஞானம் பிரகாசிக்கும். இறைவன் எந்த ஒரு உயிருக்கும் குறைய வைக்கிறது கிடையாது. சுவாமி இவருக்கு மட்டும் ஞானத்தை அதிகமாக கொடுத்துட்டார், இவருக்கு ஞானத்தை குறைவாக கொடுத்துட்டார் அப்படின்னு சுவாமி மேலே யாருமே புகார் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் அந்த ஞானத்தோடு தான் படைக்கிறார் சுவாமி. அது ஒரு புழுவாக இருந்தாலும் சரி, அது தூக்குநாங்குருவியாக இருந்தாலும் சரி, அது தேனியாக இருந்தாலும் சரி, அது குரங்காக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் ஞானத்தோடு தான் அந்த பிறப்பை கொடுக்குறார் சுவாமி. அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், அந்த ஜீவனுக்குள்ள அந்த அறியாமை விலக விலக ஞானம் பிரகாசிக்கும். அப்போ அந்த ஞானத்தின் மூலமாக தான் மக்கள் எல்லா துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுபட முடியும். அப்போ அந்த ஞானத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த சோம்பல், அந்த புத்தியில் மந்தம், இதெல்லாத்தையும் போக்குவதற்காக இறைவன் அருள் புரியக்கூடிய தன்மை, இப்பேற்பட்ட ஒரு கருணை அதை செய்கிறாராம். அதனால்தான் ஜனங்களுக்குள்ள அறியாமையை விலக்குபவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ஜனஜாட்யாபஹாரகாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.